எல்லாருக்கும் நமஸ்காரம். அலங்கார பிரியா விஷ்ணு, ஜலதார பிரியா சிவா, நமஸ்கார பிரியோ பானுர், பிராமணோ போஜன பிரியா. இதை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இதை ரொம்ப கேலியாகவும் கிண்டலாகவும் பிராமணன்னா சாப்பாடு தான் அப்படின்னா அது அப்படி இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா இதோட சாராம்சம் ஒரு அர்த்தம் என்னன்னா, அலங்காரம் விஷ்ணுவை பிரீத்தி பண்ணும். ஜலம் அதாவது எப்பவுமே சிவலிங்கத்தில் பார்த்தெல்லாம் மேலேருந்து அந்த ட்ராப் அது அவருக்கு பிரீத்தி. பானு அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ண அவருக்கு பிரீத்தி. அதே மாதிரி பிராமணாளுக்கு போஜனம் பிரீத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்குன்னா, அந்த காலத்தில் ரொம்ப நான் முன்னாடி சொல்றேன். அதாவது பிராமணா அப்படின்னா அவ எல்லா விஷயமும் தெரிஞ்சவா, ஒரு குருவுக்கு சமானம். இந்த சத்திரிய வைசியர்களுக்கெல்லாம் எல்லாவித பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி வைக்கிறது இவா. இப்பதான் நம்மளே பிராமணாளுக்கே வைதிக காரியம் பண்ணி வைக்கிறதெல்லாம் லேட்டரான வந்த விஷயம். அப்போ பிராமணன் அப்படின்னு சொன்னா ட்ரூ பிராமின் சப்போஸ் டு நோ எவ்ரிதிங். ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்துல அவளுக்கு எந்த ஏன்னா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவளை பிரீத்தி பண்றது எது? பிரீத்தி பண்றது வயரான போஜனம். அதான் பணம் காசு கூட கிடையாது அவளுக்கு. அண்ட் ஆல்சோ போஜனம்னு சொன்னா அந்த காலத்துல இந்த நெல்லெல்லாம் கொடுப்பா, அவளுக்கு தானியங்கள்லாம் கொடுப்பா. அதுதான் அர்த்தமே தவிர பிராமணோ போஜன பிரியான பிராமணாலாம் சாப்பாட்டு ராமன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஐ தாட் என்ன, நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ பாஸ்ட் ஒரு 4-5 எபிசோடா ஃபர்ஸ்ட் என்ன 2 காரணம் அதுக்கு சான்ஸ்கிரிட் நான் சொல்றதுக்கு. ஒன்று, எஸ் சான்ஸ்கிரிட்டையும் நம்ம அப்பப்போ கேட்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த சான்ஸ்கிரிட் சொல்றது. அண்ட் ஆல்சோ ஏதாவது மீனிங்ஃபுல்லாக ஒன்று சொல்லலாம், அதாவது தப்பான இன்டர்பிரிட்டேஷன் ஏற்பட்டு நேற்றுக்கு அதான் சொன்னேன், அனன்யா சிந்தேந்தோமா ஏஜனா பரிபாசத்தையும் இதுவும் சொன்னேன்னா கர்மண்யேவதிகாரஸ்தேன்னு சொன்னேன். ஏன்னா எதுலெல்லாம் நம்ம தப்பா இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருக்கோமோ அதை எனக்கு தெரிஞ்ச வரை அது என்ன ஏது சரியான இன்டர்பிரிட்டேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லலாங்கிறது தான். கம்மிங் டு கர்மா, நேற்றுக்கு நான் சொன்னேன், அதாவது காமுவை பற்றி அண்ட் அந்த மருத்துவரை பற்றி, இன்னும் சின்ன சின்ன தங்கம்னு ஒரு கேரக்டர் வந்தாதுல இவாளை பற்றி எல்லாம் சொல்றேன் அப்படின்னு. இதுல காமுவோட இயற்பெயர் ஸ்வேதா. அதுல பால்ய விவாகம் நடந்தது. இப்போ அவளுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சு அண்ட் ஷீ செட்டில் டவுன் இன் பெங்களூர். நான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச உடனே ஒரு ஜூம் மீட்டிங் வச்சிருந்தேன். அந்த மீட்டிங்ல ஷி ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட். அதாவது அந்த காமுவா இது அப்படிங்கிற அளவுக்கு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ சின்ன குழந்தையா இருந்தா, இப்ப பார்த்தாலே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கா. அப்கோர்ஸ் அவளுக்கும் ஒரு சின்ன கேரக்டர் தான். கேரக்டர் சின்ன கேரக்டர்னா எகெயின் இந்த கதை ஃபர்தரா போயிருந்ததுன்னா இன்னும் நிறைய இருக்கு அவளுக்கும். அவ பிறந்தாத்துக்கு வர்றது இதெல்லாம் ஒரே அந்த பிறந்தாத்துக்கு வர்றது வரைக்கும் நான் வச்சேன். அதுக்கப்புறம் சீரியல் நின்று போயிடுது. இன்ஃபேக்ட் அந்த அந்த சின்ன கேரக்டர் கூட, அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா அப்பாட்ட கதை கேட்கிற போது அதை வெறும் பாவாடை சட்டைன்னு இருப்போம். அதுல ஒரு ஆர்வம் அது வெளிப்படுத்தியிருந்தேன். லேட்டர் ஆன் கல்யாணம் பண்ணிட்டு புக்காத்துக்கு போயிட்டு அப்புறம் பிறந்தாத்துக்கு வரும்பொழுது நடக்கிற சூழல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு பேசுவோம். அது ரெண்டுமே எவ்வளவு கான்ட்ராஸ்டா இருந்திருக்கும் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்ன பயம்? கச்சுக்குவா என்ன பயம் உனக்கு? இந்த இடியும் மின்னலையும் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இடி இடிக்கும் போது அர்ஜுன பல்குண பார்த்திபா அப்படின்னு சொல்லணும்பா. ஆனா எனக்கு எல்லாமே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான். இன்னைக்கு கதையில நம்ம ஆத்து ராமர் படத்தை பத்தி ஒரு கதை சொல்றேன்னு சொன்னீங்களே, எத்தனை தடவை அந்த கதையை கேட்ட நீ? அந்த கதை சொன்னதான் எனக்கு பயம் போய் தூக்கம் வர்றது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் அதிகால வேலை, திடீர்னு ஒரு சொப்னத்துல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தரிசனம் கொடுக்கிறார். கோதண்ட ராமரா. அதுல என்ன விசேஷம்னா,
சாதாரணமா ராமர் பக்கத்துல ஹனுமன் உட்கார்ந்து இருக்கிறது தான் பார்த்திருக்கோம். ஆனா அங்க நின்று இருந்தார். அது மட்டும் இல்ல, ராமரோட வலது கையில முளகளவுக்கு ஒரு மச்சம் இருந்தது. அந்த காட்சியை பார்த்ததும் நான் அப்படியே மீசெடுத்து போனேன். கோதண்டராமர் என்னை பார்த்து, சோமசேகரா, உன்னோட 5வது தலைமுறையை ஒன்று சேர்க்கறதுக்கு நான் தான் காரணகர்த்தாவா இருக்க போறேன். அதனால என்னோட திருக்கோலத்தை நீ பாதுகாத்து வச்சுக்கோ அப்படின்னா. அவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, கண்ணிலிருந்து தாரதாரையா தண்ணீர் வரது. அந்த கண்ணீர்ல என் பெருமான் அப்படியே மறைச்சிட்டார். நான் பார்த்த அந்த கண்கொள்ளா காட்சிய அப்படியே ஒரு வடிவம் கொடுத்து படமாக்கிட்டேன். நம்ம பாத்துல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் இதே மாதிரி ஒரு படத்தை அவளுக்கு கொடுக்கறத வழக்கமா ஏற்படுத்திவிட்டேன். ஸ்ரீராம் ராமேதி ரமே ராமி சகஸ்ரநாம அப்பா, என்னை எங்க ஆத்துல கொண்டு போய் விட்டுடுங்கப்பா. என்ன கம்முது? உனக்கு யாரு இப்ப என்ன சொல்லிட்டா? அவயம் அப்பா, நீங்க அடிக்கடி சொல்வேலே ஒரு ராமர் கதை உங்களாண்ட சொன்னாருன்னு. என் சொப்னத்துல வந்து சொன்னேன், உன்னோட 4வது தலைமுறை ஒண்ணு சேர்றதுக்கு நான் தான் காரணகர்த்தாவா இருக்க போறேன் அப்படின்னு. அப்படின்னா ஏதாவது ஒரு தலைமுறையில எல்லாரும் பிரியணும் தானே அர்த்தம்? அது இந்த தலைமுறையா கூட இருக்கலாமே. என்னப்பா பாக்குறேன்? உனக்கு தோணுனது ஏன் எனக்கு தோணாம போச்சுன்னு நினைச்சு பார்க்கிறேன். நீ உன் புக்காத்துக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா நான் உன்னை தடுக்க போறது இல்லை. உன் மேல எந்த தப்பும் இல்லைம்மா. நேற்றுக்கு நான் சொன்னது பொண்ணை பத்தியும் இல்லை. இருந்தாலும் எப்ப யதா சௌகரியம்னு சொல்லிட்டேனோ யதா சௌகரியம். அந்த குழந்தைய பார்த்தா எவ்வளோ பாவமா பரிதாபமா இருந்தது இல்லை? எனிவே, ஆஸ் ஐ டோல்ட், அதாவது அந்தந்த கேரக்டருக்கு உண்டான இதில் பார்த்தெல்லாம் எங்கேயுமே எக்ஸாஜரேஷனே இருக்காது. யாருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா அஃப்கோர்ஸ் ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டா, சார் இவரெல்லாம் சொன்னாலும் அந்த இவரா ராமசுப்புவா நடிச்சவரை பற்றி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னா, இருங்க அவசரப்படாதீங்க. ஏன்னா ராமசுப்பு மட்டும்தான் அன்றுலையும் வருவார், இன்றுலையும் வருவார். அதாவது நிகழ்காலத்தில் வந்து சூர்யா அப்படின்னு நடிச்சிருக்கார். ஸோ அது ரெண்டுலேயும் வரதுனால அவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஒதுக்கினா கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். ஹிஸ் நேம் இஸ் ரக்ஷய். அஃப்கோர்ஸ் மோர் அபவுட் ஹிம் லேட்டர் ஆன். ஏன்னா ஒரு எக்ஸலண்ட் கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. அதெல்லாம் டீட்டெயில் தான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து இதில் இப்போ பார்த்தேன்னா அந்த இதில் வந்து சங்கர சாஸ்திரிகள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஒரு தாசியோட வீட்டில் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதாவது இதில் என்ன ஒரு சின்ன பாயிண்ட் நான் வந்து, ஏன்னா இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா என் மைண்டில் என்ன இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான். அது வந்து தங்கம்ங்கிற ஒரு கேரக்டர் பேர் தங்கம்னு வச்சேன். அதுக்காக தான்
அவ ஒரு தாசி. அவ வந்து மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கா, மழை குட்டு குட்டுன்னு கொட்டுறது, இவர் விழுந்து கிடக்க. அப்போ அவளுக்கு ஒரு தர்ம சங்கடம். அதனால்தான் வண்டிக்காரனை கூப்பிட்டு நீ தூக்கி வண்டியில ஏத்துங்கிற, தான் கூட தொடக்கூடாது அவரை அப்படிங்கிறது. அண்ட் அவளோட உயர்ந்த குணம். See, it is not that தாசின்னா உடனே அவள்லாம் மோசமானவா கெட்டவானவா அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. நல்ல குணம் உள்ளவா தான், அவளுக்கு வேற வழி இல்லை. அதனால அந்த மாதிரி ஒரு இதுல ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ அதில் கூட அவள் என்ன சொல்கிறா பாருங்கோ, நீங்கள் வந்து முன் வழியாக போகாதீங்கோ, பின்கட்டு வழியாக போகுங்கோ, யாராவது பார்த்துட போகிறா. ஏன்னா அவர் மேலே அவ்வளவு அக்கறை. தன்னை பற்றி அவள் கவலையே படலை. என்னை பற்றி யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உங்களோட பேர் கெட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அது கதை வேறு மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோ. சீக்கிரம் வா, பெரியவர் ஒருத்தர் மூச்சு பேச்சு இல்லாத கிடக்குறாரு. இவர் தூக்கி வண்டியில போடு, சீக்கிரம் வா. அம்மா, கஷாயம் உள்ள இறங்க மாட்டேங்குது, வாய் திரிச்சு போச்சு. நான் வாயை திறந்து பிடிச்சுக்கிறேன், நீ ஊத்து. நிறுத்துங்கடி, நம்ம விரல் நகம் கூட அவர் மேல படக்கூடாது. வேலு எங்க போனா? அவனை கூப்பிட்டு வாயை திறந்து குடிக்க சொல்லி. அதே மாதிரி அந்த மருத்துவர் கேரக்டர், அந்த மருத்துவர் ஒரே ஒரு சீன் தான். அவர் பேர் தான் ரஹீம். எனக்கு எல்லாம் கோஆர்டினேட் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரஹீம். அவர் வந்து ஒரே ஒரு சீன் தான். அந்த சீனை கூட ஒரு மருத்துவர், அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பூடகமாகவும் நாசூக்காகவும் சொல்லியிருக்கேன். இந்த மருத்துவர்கள்னா there is another side also. அஃப்கோர்ஸ் இப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷனை பற்றி கேட்கவே வேண்டாம், அது வேற விஷயம். பட் அப்பவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறதுக்கு தான் அந்த ஒரு சின்ன டயலாக். அவர் வந்து இப்படி இது பண்ணுவார், வரலாறு இது பண்ணுவார், உரசி பார்க்குறேன். ஸோ அது வந்து ரொம்ப நாசூக்காக நான் சொன்ன விஷயம் அது. ஆனால் அந்த சீனை பார்த்துடலாம். என்னங்கடி ஐயரையே மடக்கி விட்டீங்களா? காலம் ரொம்ப கெட்டு போச்சு. வைத்தியரையா, வாய்க்கு வந்தபடி பேசுறதை நிறுத்திட்டு வைத்தியத்தை பாருங்க. பார்க்க மாட்டேன் நான் சொல்றேன். காய்ச்சல் கடுமையா இருக்கு. என்னது இது? ஒண்ணும் இல்லைங்க, கற்பூரத்தை காய்ச்சி பத்து போட்டிருக்கு. என்னாச்சு? நீங்களே மருத்துவ தொழிலையும் பார்த்துட்டா நாங்க எந்த தொழிலை பாக்குறது? கோச்சுக்காதீங்க வைத்தியரே, அவசரத்துக்கு ஏதோ. எல்லாத்துலயும் அவசரம். காய்ச்சல் இங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்ததா வந்ததுக்கு அப்புறமா? வைத்தியரே வேண்டாம். சரி சரி, பொட்டி எடு தர. இந்த சூரணத்தை தேன்ல குழைச்சு ஐயர் நாக்குல தடவு. நாங்க எப்படி? நீங்க தான் பாதி வைத்தியரா இருக்கீங்களே. அதுக்கு சொல்லல வைத்தியரே, ஐயருக்கு ஆபத்துக்கு பாவம் இல்ல, கண்ணு முழிக்க வேண்டாமா? கண்ணு திறந்துடுவாருல்ல. ஐயரை பத்திரமா பாத்துங்க. அடிக்கடி வருவாரா? வாயில மந்திரம் கையில எந்திரன்னு இருக்கிறவரு தந்திரமா இங்க வந்து மாட்டிக்கிட்டார. வைத்தியரே, மரத்தடி ஓரமா மயங்கி கிடந்தவரை கொண்டு வந்து காப்பாத்திருக்கேன். கலங்கப்படுத்த நினைச்சீங்க, உங்களை தெய்வமா கும்பிடுற ஊர் ஜனங்க கிட்ட இந்த வைத்தியர் என் வாடிக்கையாளர்னு சொல்லிடுவேன். உடனே கோச்சுக்கிறா பாரு. வட்டா தங்கம், வந்ததான் வந்தேன். என்ன வைத்தியரே, புத்தி வேற பாதையில போகுது? அடியே சொர்ணம், வைத்தியருக்கு வெளியில போற வழியை காட்டு. சனிக்கிழமை வர்றேன். அந்த ரஹீம் அவரை பற்றி நான் வந்து முக்கியமாக சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஹி வாஸ் கோஆர்டினேட்டிங் எவ்ரி திங் இன் த சென்ஸ். இங்கேருந்து நாங்கள் போனபோது அங்கே தங்கறதுக்கு உண்டான வசதி, அப்புறம் அங்கேருந்து வந்து கும்பகோணத்துலேருந்து கோனேரி ராஜபுரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டு. அதே மாதிரி ரொம்ப சிரிச்ச முகம் அவர். எது சொன்னாலும் அவர் மாட்டேன்னே சொல்ல மாட்டார். ரஹீம், எனக்கு நாளைக்கு காத்தால் இதெல்லாம் வேணும். டன் சார்
அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நோனே அவர் வாயிலிருந்து வராது. அண்ட் அவ்வளோ வந்து கோபம். இப்போ கூட என்னென்னா ரீசெண்டாக நான் சொல்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ராமர் படம் கிடச்சி கொடுத்தணும்னா அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ரஹீம் அந்த ராமர் படம் திரும்ப வந்து எங்கள் வீட்டில் கொண்டு வந்துட்டேன். இப்போ நிறைய பேர் அதை கேட்குறோன்னா இம்மீடியட்லி, அதாவது ஒரு சின்ன இது ஹெசிடேஷனே கிடையாது. உடனே வந்து அந்த ராஜாங்கிறவரை கான்டாக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி, சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார், அவர் எங்கே இருக்காரு. இப்போ இன்னும் அவர் வந்து தஞ்சை அந்த இடத்துல தான் கனகாஞ்சேரி. அது ஆக்சுவலி நான் தப்பாக சொல்லிட்டேன்னு எனக்கு ஏற்கனவே. அங்கே இருக்கார் சார். அது கொட்டேஷன் என்ன ஏது எல்லாம் கடை வாங்கி பண்ணி கொடுத்துட்டார். ஸோ மை தேங்க்ஸ் டு ரஹீம். அண்ட் இவங்க தங்கம் கேரக்டர் வந்து அவளோட ஹஸ்பண்ட் வந்து அவர் பேர் வந்து எழிச்சூர் அரவிந்தன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இஸ் எ வெரி பாப்புலர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இன் ஃபிலிம்ஸ் நவ். இவர் ஆக்டர் பார்த்திபன், பிரபு இவரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் ட்ராமாவில் தான் அவரும் ஆரம்பித்தார். மாப்பிள்ளை கணேஷ்னு இதில் வந்து சிட்டியில் வந்து சித்ராவோட ஹஸ்பண்டாக வருவார், கண்ணனாக வருவார். அவருக்கு வந்து அவரோட ஒரு ட்ராமா ட்ரூப் வச்சு நடத்தார் அந்த மாப்பிள்ளை கணேஷ். அவரோட ட்ரூப்பில் அவருக்காக வந்து நாடகம் எழுத ஆரம்பித்தார். நாடகம் எழுதி அப்புறம் படிப்படியாக வந்து சீரியல், அதுக்கப்புறம் சினிமா. இப்போ சினிமாவில் அவர் பிஸியாக இருக்கார். ஸோ மை தேங்க்ஸ் டு தங்கம் ஆல்சோ. ஐ திங்க் வித் திஸ் அக்ரஹாரம் கேரக்டர்ஸ்லாம் முடிஞ்சுடுத்துன்னு நினைக்கிறேன். விட்டுடலன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்தா நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா என்னை விட நீங்கள் தான் ரொம்ப கீழே அப்சர்வ் பண்ணுறேன். ஸோ எதாவது இருந்தால் ஞாபகப்படுத்துங்க. அவளை பற்றி சொல்லிடலாம். அண்ட் பிஃபோர் அ சைன் ஆஃப் ஒரு 2-3 கிளிப்ஸ் நான் போடுறேன். ஏன்னா ரொம்ப அது வந்து எல்லாராலையும் அஃப்கோர்ஸ் ஓவரால் சீரியலே எல்லாருக்கும் பிடிச்சது இருந்தாலும், அப்படி இருந்தாலும் சிலர் சொல்லுவோம் தெரியுமா, இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு. இன்சிடென்ட்லி உங்களுக்கு ஏதாவது பிரத்யேகமாக ஏதாவது சீன் பிடிச்சிருந்து அதை பற்றி நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அந்த அனெக்டோட்ஸும் நான் லேட்டர் ஆன் ஷேர் பண்ணுறேன். பட் இப்போ வந்து முக்கியமான ஒரு சில சீன்ஸை வந்து ஒரு கொலாஜ் மாதிரி, மெட்லி மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதை பாருங்க. என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. குழந்தை ருக்கு இந்த ஆத்துக்கு வந்திருக்கா. நீ புக்காத்து கிளம்பிட்ட. உடம்பு நல்லா பாத்துக்கோ. காமு, இனிமே நீ ஆசைப்பட்ட மாதிரி வாய் நிறைய வெத்தலை போட்டுக்கலாம். வாய் செவக்க செவக்க. உன் வாய் செவப்ப பார்த்து உன் ஆம்படியா மயங்கிடணும். எனக்காவது இத்தனை வருஷம் ஆச்சு. நீயாவது அடுத்த வருஷத்துக்குள்ளேயே இதே மாதிரி வரணும். புக்காத்துல எல்லார்ட்டையும் பாந்தமா அனுசரணையா நடந்துக்கணும். சமந்தி மாமி, காமு இந்த செல்ல பொண்ணு. கொஞ்சம் வெகுளி. பூ, புடவை, நகைன்னு அலங்காரம் பண்ணிக்க ஆசைப்படுவா. எங்காத்து பிள்ளைக்கு அழக ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்ப கவலையே இல்ல. காமு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா தினசு அலங்காரம் பண்ணிட்டு ஜொலிக்க போறா. ருக்கு, நான் இனிமே உன்னை ருக்குன்னு கூப்பிடுவா, மண்ணின்னு கூப்பிடுவா? நீ என்ன எப்படி வேணா கூப்பிடு. நீ என்னோட குட்டி நாத்தனார். நீ இங்க வரும்போது நான் இங்க இல்லையே நினைச்சா வருத்தமா இருக்கு. ஆனா நான் புக்காத்துக்கு போய் புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன்னு நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஏதேது கழுத்துல 3 முடிச்சு விழுந்த உடனே ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுற. மண்ணி, நான் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. இனி என் இடத்த ருக்கு நிரப்பிடுவா. இனி உங்க கேலியும் கிண்டலும் ருக்கு கிட்டதான். மண்ணி, உடம்ப பாத்துக்கோங்க. குழந்தை பிறந்தோடனே எனக்கு சொல்லி அனுப்பணும். நான் தான் குட்டி அத்தையா வந்து என் கையால காப்பு போடுவேன். இதெல்லாம் உனக்கு யார் பேச சொல்லி கொடுத்தா? எல்லாம் எழுதி வச்சு படிக்கிற மாதிரி சொல்ற? இல்ல, நானே தான் பேசுறேன். சரி, எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இடம் அதை குத்தாம அப்படியே நமஸ்காரம் பண்றேன்ப்பா.
தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ. சிவராமா, அந்த ராமர் படத்தை கொண்டு வா. இந்த இடத்துல யாருக்கு விவாகம் நடந்தாலும் அவளுக்கு இந்த பிரத்யேக ராமர் படத்தை கொடுக்கறது என்னோட வழக்கம். இந்த படத்துல 2 விசேஷங்கள் உண்டு. சாதாரணமா கோதண்டராமர் படங்கள்ல ஹனுமன் உட்கார்ந்து இருக்கிறது தான் நீங்க பார்த்திருப்பீள். இந்த படத்துல ஹனுமன் நின்று இருக்கார். அதே மாதிரி ராமரோட வலது கையில முளகளவுக்கு ஒரு மச்சம் இருக்கும். இந்த கோலத்துல தான் எனக்கு காட்சி அளிச்சார். அந்த கண்குள்ளா காட்சிக்கு அப்படியே ஒரு பட வடிவம் கொடுத்திருக்கேன். இதை நீங்க பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். சாப்பிட்டு குழைக்காத, நன்னா சாப்பிடு, தெம்பு ஒண்ணு. அதானே புஷ்டிக்கு பச்சையில தரேன், கடிச்சு தின்னு நன்னா வின்னு இருப்ப. என்னமா ருக்கு, நீ என்னமா பேந்த முடிச்சுட்டு இருக்க? இவனாண்ட மாட்டிட்டமே முடிக்கிறா. அந்த லட்டு எடுத்து வெளியில வை. பரவாயில்ல வை. சாப்பிடு. இல்ல லட்டு பிடிக்காதா? பிடிக்கும். ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாங்க. ஊட்டி விடுப்பா. இல்ல எச்சல். இனிமேல் அவர் சாப்பிட்ட எச்சல் தான் நீ சாப்பிடணும். எச்சல் இல்லையா? குழந்தை எப்படி எச்சா இல்ல சாப்பிடுவா? நன்னா எண்ணெய சாணி போட்டு மொழிகி சுத்தம் பண்ணி அப்புறமா தான் சாப்பிடுவா. Well, before I sign off, once again let me repeat, like பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களால் என்னெல்லாம் முடிஞ்சதோ எல்லாம் பண்ணுங்க. அண்ட் இப்போ அந்த ஃப்ரெஷ் அக்ரஹாரம் ஆரம்பிக்க போகிறோங்கிறதே த்ரில்லிங்காக இருந்தாலும் ஒரு பயமும் இருக்கு. என்ன பயம்னு கேட்டேன்னா, இந்த அளவுக்கு ரசிக்கப்பட்டு பாராட்டப்பட்ட இந்த சீரியல் வந்து இப்போ ஃபர்தராக போகும்போது அந்த போர்ஷன் நல்லா இருந்ததுப்பா, ஆனா அப்படின்னு யாராவது இழுத்துட்டா கூட, அதுக்கு மேல சொல்லணும், அந்த ஆனா அப்படின்னு சொன்னா கூட அது வந்து ரொம்ப ஒரு செட்பேக் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ஐ எம் வெரி வெரி கேர்ஃபுல் டு லிவ் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அது பூர்த்தி பண்ண முடியும்னு நம்புறேன். இருந்தாலும் அந்த ஒரு சின்ன அடி மனசுல ஒரு பயம் இருக்கு. என்னன்னா பண்றது நம்ம கொஞ்சம் கரெக்டா பண்ணணும், பர்ஃபெக்டா பண்ணணும். ஏன்னா இது வந்து பிக்சர் ஸ்டோரியா வேற இருக்க போகுது. அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாராவது பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பிக்சர் அவரோட வாய்ஸ் வரும், அது ரெண்டையும் நாம் சிங்க் பண்ணி மிக்ஸ் பண்ணி அது ஒரு சின்ன மூவ்மெண்ட் மாதிரி கொடுத்து. ஏன்னா ரியல் லைஃபா இருக்கிறதுங்கிறது வேற, படத்தில் அவ மூவ் பண்றதுங்கிறது வேற. எனிவே ஐ எம் கோயிங் டு கிவ் இட் எ ட்ரை. அட் த சேம் டைம் லைவாகவும் சில சீன்ஸ் வரும். அப்பதான் அந்த மிக்ஸ் பண்ணினோம்னா கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Anyway, thanks a lot once again for the support. And நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் இதை. இன்ஃபேக்ட் சில பேர் எழுதியிருக்கா, சார் இது கூட ஈக்குவலி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு. அந்த விதத்தில் ஏன்னா நான் நினைச்சிருந்தேன், இதை பார்ப்போம், பெரிய வரவேற்பு இல்லைன்னா அதை அப்படியே நிறுத்திடுவோம், நம்ம மாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கோமே அப்படின்னு நினைச்சேன். பட் இதுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால I'll continue for some more days. So thank you once again. See you tomorrow. Namaskaram.